இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இது நேத்திக்கான வீடியோ. ஆயுத பூஜை என்னென்ன நடந்துச்சு, எப்படி எப்படி நடந்துச்சுங்கிறது தான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு காக்காய்ங்களுக்கெல்லாம் பிஸ்கெட் போட்டிருந்தாங்க. இந்த பூஜை சாமானெல்லாம் மஞ்சள் எலுமிச்சம்பழம் புளியெல்லாம் போட்டு கழுவுனா இந்த மாதிரி பல ஆயிடும் வீட்டில் சொன்னாங்க. உண்மையா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழக்காரர் வந்தார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு வேணும் எல்லா பழத்தையும் வாங்கிட்டோம். இருக்கிறது இந்த வண்டியை கழுவுறது தான் பெரிய டாஸ்க்கு. சித்தப்பா அதை முடிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள், பொட்டாசி மாதமாக எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்குங்க. பொட்டாசி முடிட்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிடுவோம். புது உறவு ஒரு குட்டி நாய் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப்பை வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கார்பியோ வாஷ் பண்ணியாச்சு. இதுங்களுக்கெல்லாம் சேர்த்து குட்டி பாலை மரத்தை போய் வெட்டிட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வண்டியும் கழுவ ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்கள், கழுவுன இடம் பெரிய பெரிய வண்டிலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தான். நம்ம சிங்கக்குட்டி தங்கக்குட்டியை கழுவு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வாஷு. இந்த ஒரு வருஷம் வாஷ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக அடுத்த வருஷம் தான். இந்த மாதிரி சோப்பெல்லாம் போடவே மாட்டேன். சும்மாவே வாஷ் பண்ணவும் மாட்டேன். பார்த்தீங்கன்னா மழையில் அதுவும் வாஷ் ஆகிறதான் உண்டு. அதுக்கு மேலே வாஷ் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். சும்மா துணியை மட்டும் எடுத்து துடைச்சிருவேன். ஸோ இப்போயே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டலகாரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பலன்னு போட்டு வண்டியை சும்மா ரெடி பண்ணல, அங்கங்கே மட்டும் வச்சேன். ஏன்னா அடுத்த நாள் ஆஃபீஸ் போகும்போது எல்லா இடத்துலையும் போட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லைங்களா? அது பாருங்கள், எல்லா வண்டியும் ஒரு வழியாக வரிசையாக நிப்பாட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வானிலை கிளைமேட் சும்மா அழகாக பறவையெல்லாம் பறந்துக்கிட்டு சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டு அடுத்து காலை வேலை போய் கும்பிட வேண்டியதான். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வீட்டில் வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலாவைக்கு போய் நம்ம கும்பிட ஆரம்பித்தோம். அங்கே ஃபுல்லாக கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே இருட்டே கட்டிடுச்சு. ஸோ வண்டி வெளிச்சத்தில் தான் எல்லா வண்டியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்ருந்தோம். இதுதான் அதுக்கான வியூ. பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு வண்டிக்கும் இலை வச்சு கும்பிடணும். அப்புறம் பைக்குங்கிற எல்லாத்தையும் வரிசையாக நிப்பாட்டி அதையும் இது பண்ணி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ கும்பிட்டு முடிச்சோடனே எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, பாய்.